அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். ஒரு அற்புதமான நேரத்தில் இறைவனுடைய அருளால் நகரத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு கிராமத்தினுடைய சூழ்நிலையில் நம்மை சுற்றி தனங்கள் மாடுகள் எல்லாம் இருக்க, நல்லவர்கள்லாம் ஒரே இடத்துல சங்கமித்திருக்க, துறவி பெருமக்கள் எல்லாம் மேடையிலே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தரல ஒரு பெரிய புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும். இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். ஒரு ஏர் கண்டிஷன் இன்டோர் ஹாலில் உட்கார்ந்திருந்தாலும் கூடங்க நமக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திய மகா பெரியவாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, இந்த நேரத்தில் எல்லா பெரியவாவுடைய அனுகிரகம் நாம் எல்லாம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறவருடைய சித்தம். மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய துறவி பெருமக்கள் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு சுவாமிகள், திண்டுக்கல் ஆதீன சுவாமிகள் மிக அற்புதமான அருளாசி வழங்கிவிட்டு நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய தவம் நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஐயா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி, சிவலோகம் தியானவடம் வாதாவூர் அடிகளார் சுவாமிகள் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு அருளாசி வழங்கிவிட்டு அவருடைய தவமும் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஐயாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீமத் சிவாகர தேசி சுவாமிகள் ஈரோடு அவருடைய வரவுக்காக காத்திருந்தோம். வந்த பின்பு மிக அற்புதமாக நமக்கு அருளாசி வழங்கிவிட்டு அவருடைய தவம் நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஆதீனத்தினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, நமக்கு இதை இங்கே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. 108 நாட்கள் சத்ரு சம்ஹார ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி ஹோமம் நடக்க இருக்கிறது. 3 மாதத்திற்கு முன்பே மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நாராயண சாஸ்திரி சாமிகள் அவங்க சொன்னாங்க, ஒரு போர் சூழல் இந்த உலகத்தில் வரும். எல்லா இடத்திலும் கூட ஒரு அபாய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி அதை கணிச்சார் அப்படின்னுங்க. அதனால் சரியான நேரத்தில் இந்த 108 நாட் ஆரம்பிக்கின்ற இந்த சத்ரு சம்ஹார பெருவிழாவில் நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நாராயண சாஸ்திரி சாமிகள் அவர்கள் என்னை கூப்பிடும் பொழுதெல்லாம் நானும் அவரும் தனியாக திருநெல்வேலியில் வல்லநாட்டில் அவருடைய ஆசிரமத்தில் தன்னந்தனியாக இருந்திருக்கின்றோம். மாடுகளோடு இருந்திருக்கின்றோம். யாரும் தெரியாமல் 2 பேர் அங்கே இருந்திருக்கின்றோம். அதன் பிறகு அங்கே அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்திருக்கின்றேன். அவரே எனக்கு தோசையெல்லாம் சுட்டு பரிமாறி இருக்கின்றார்கள். அது ஒரு காலம், அற்புதமான காலம், இனிமையான காலம். யாருக்கும் தெரியாமல் நம்முடைய குருவோடு நேரத்தை நாம் கழிப்பது, அதையெல்லாம் நினைத்து என்று மேடையில் அமர்ந்து எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட காலமாக, வசந்த காலமாக இருந்த காலம் அது. மறுபடியும் என்னுடைய குரு நாராயண சாஸ்திரி சுவாமிகள் என்று ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. வெஸ்ட் மாம்பழத்தில் இந்த நேரத்தில் சங்கர மடத்தில் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று. ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அரசியல்வாதி, இரண்டும் கலந்து ஒரு கலவை. நிறைய அரசியல்வாதி கேட்டால் ஆன்மீகம் கலக்காதுங்க. ஆனால் ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை வரும் 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை, அது மறுபடியும் மாநில அரசு உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் வரும் 18ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏறி இருக்கும். நிச்சயமாக அந்த நாள் இந்த முறை நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை. தன்னுடைய விடாமுயற்சியால், கடினமான உழைப்பால் மறுபடியும் நீதிமன்றத்தினுடைய படி தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு மேடையின் மீது நம்முடைய உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய திருச்சி வெள்ளூர் பகுதியினுடைய தினமலர் நாளிதழினுடைய பதிப்பீட்டாளர் ஐயா ஆர் கோபால்ஜி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, நான் பெரிதும் மதிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய ஒரே ஒரு மக்கள் மாமன்ற உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கா, இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இந்த 108 அப்படிங்கிற ஒரு எண் நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில், பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு எண். நம்ம நிறைய பேர் நினைப்போம், எதற்காக 108 என்கின்ற ஒரு எண்ணை நாம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். 108 நாட்களுக்கு ஹோமம் செய்கிறோம்.
இப்போ ஐயானுக்கு ஒரு ருத்ராட்ச மாலை போட்டாங்க, அதை எண்ணி பார்த்தீங்கன்னா கூட 108 இருக்கும். உபனிஷத் 108 இருக்கும். எல்லாமே 108ஆக இருக்கும். இன்னும் ஆச்சரியமாக கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம், பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம் 1,50,000 கிலோமீட்டர். இந்த தூரத்தை கணக்கீடாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நிலாவினுடைய டயமீட்டர் அதை 108 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம். சரி, பூமிக்கு நிலாவுக்கு தான் சும்மா ஏதோ வந்துருச்சு அப்படின்னு, பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய டயமீட்டரை 108ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரம். அப்போ சூரியனுடைய டயமீட்டர் சுற்ற டயமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பூமியினுடைய டயமீட்டர் இன்ட்டு 108 சூரியனுடைய டயமீட்டர். இதெல்லாம் இன்றைக்கி சயின்ஸ். இன்றைக்கி நம்ம எர்த்தினுடைய டயமீட்டர் பார்த்திங்கன்னா 12,742 கிலோமீட்டர். அதை 108 முறை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,90,000 கிலோமீட்டர். அது சூரியனுடைய டயமீட்டர். இந்த 108ங்கிறது நம்முடைய ஒரு காஸ்மிக், ஒரு ஜாமெட்ரிக்கல் நம்பராக அது இருக்குதுங்க. பல இடத்துல இருக்குது. சிவபெருமான் 108 கலைகளை சொல்லி முனிவர்களை சித்தர்கள்லாம் அனுப்பிய பொழுது அகஸ்திய சித்தர் வந்தாங்க. யோகக்கலை 108, எல்லாத்துலேயும் இந்த 108 இருக்குது. இது நமக்கு ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னென்னாங்க, இன்றைக்கி பவர்ஃபுல் டெலஸ்கோப் வந்துச்சு, சயின்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மெஷர் பண்ணுறோம், 108ங்கிற எண் கொடுக்குறோம். ஆனால் எப்போவும் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய சூட்ச்ம அறிவுனால், இன்னேட் இன்டெலிஜென்ஸ், சூட்ச்ம அறிவுங்கிறாங்க. இன்னேட் இன்டெலிஜென்ஸ் எப்பொழுதுமே சயின்ஸுக்கு ரொம்ப முன்னாடி இருக்கும். சயின்ஸ் பின்னாடி தான் வந்து அதை பிடிக்கும். சயின்ஸ் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் பின்னாடி தான் வரும். இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை பேசுகின்றோம், அது தமிழகத்தில் குறிப்பாக இதனுடைய அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான அரசியல்னால நம்ம விஞ்ஞான முறையில் சிலதை பேசும் பொழுது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு கழித்து பார்த்துருக்கும் பொழுது ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது முன்னாடி போயிட்டுருக்கும், விஞ்ஞானம் சயின்ஸ் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி அந்த 108 என்கின்ற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு எண், ஹிந்து வாழ்வியல் முறையில் நம்ம எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு எண். அந்த 108 நாட்கள் உலக அமைதிக்காக சத்ரு சம்ஹார ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி ஹோமம் இங்கே நடைபெற இருக்கிறது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பக்கத்து வீட்டில் தீ எரியுது, நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதனுடைய வெப்பம் நமக்கு வரும், அதனுடைய புகை நமக்கு வரும், ஏன் கொஞ்ச நேரத்தில் அந்த தீ கூட நமக்கு வரும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் யாரும் கூட எங்கே இருந்தும் தப்பிக்க முடியாது. அதனால தான் நம்முடைய இந்து தர்மத்தில் நாம் மட்டும்தான் உலக அமைதிக்காக நம்முடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது உலக அமைதிக்காக சொல்லித்தான் நம்முடைய வேண்டுதலை வைப்போம். கடவுள் முன்பு எத்தனையோ மனிதர்கள் இன்றும் கூட துறவிமார்கள் தமக்கென்று எதுவும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய மடத்துக்காக கேட்க மாட்டாங்க, தன்னுடைய வழித்தோன்றல் ஃபாலோவர்ஸ்க்காக கேட்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தினுடைய அமைதிக்காக கேட்பாங்க. அது நம்முடைய மதத்தினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயம். உலக அமைதி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி இந்த போர் சூழலில் ஏதோ 2 நாடு சண்டை போடுது அப்படிங்கிறத தாண்டிங்க, இரண்டாம் உலக போரும் கூட அது 2 நாளுக்கு மத்தியில் தான் அது போராக ஆரம்பித்தது. 3 மாத காலம் ஒரு நாட்டினுடைய பிரின்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னு 3 மாத காலம் 2 நாடு தான் சண்டை போட்டாங்க. 3வது மாதத்திலிருந்து தான் பல நாடுகள் உள்ளே போனாங்க. அதனால் எப்பொழுது உலகப்போர் வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆரம்பிப்பது 2 மனிதர்களாக இருக்கலாம், சம்பந்தம் இல்லாமல் எல்லாரும் வந்து சேருவாங்க. இன்றைக்கி அது மாதிரி தான் ஒரு சூழல் உலகத்தில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 12 டே வார் நடந்துச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். அதன் பிறகு அமைதி இருக்கும் என்று நினைத்தோம். இப்பொழுது முழு மூச்சாக ஒரு போர்க்களமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மனிதர்களுக்கு அதனால் தொந்தரவு பாருங்கள். இன்றைக்கி நம்ம UAE நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துபாய் குறிப்பாக, அதில் 92% வசிப்பவர்கள் அராபியர்கள் கிடையாது. வெறும் 8% மட்டும்தான் அராபியர்கள் துபாயில். 92% மக்கள் உலக மக்கள். அதனால் இது 2 மதத்திற்கான போர், ஒரு மதத்திற்கான போர், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி அந்த தீ என்பது பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வெப்பம் நம்மை சுடும், அந்த அனல் காற்று நம்மை பாதிக்கும். அந்த சூட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த வெளியே வரக்கூடிய காற்று நம்மை பாதிக்கும். உலகத்தில் எல்லா இடத்திலும் அமைதி இருக்கணும், எல்லா மக்களும் இன்புற்று நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் இந்த திருசதி ஹோமத்தை நாம் இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் நாள் மார்ச் 9ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஹோமம் என்பது இன்னும் 108 நாள் சென்று ஏப்ரல் 24ஆம் தேதி, ஜூன் 24ஆம் தேதி மன்னிக்கணுங்க ஐயா, ஜூன் 24ஆம் தேதி 108வது நாள் முடிவர இருக்கிறது.
நிச்சயமாக இந்த எல்லா நாள்லையும் நாம் வந்து பங்கு பெற வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடிய தினங்களை பார்ப்பதற்கு தினமும் வர்ற பெரியவங்க இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. தினமும் அது உங்களுக்கு ரிச்சுவல். நான் வந்து கொஞ்ச நேரம் மாட்டோடு இருப்பேன், பார்ப்பேன், பசு மாட்டுக்கு புல் கொடுப்பேன், பால் கொடுப்பாங்க, பால் அங்கே வெளியே எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி தினமும் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னை போன்றவர்களுக்கு, பக்கத்தில் இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் நிச்சயமாக இந்த 108 நாட்களில் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் இதில் பங்கேற்றால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இன்னொன்றுங்க, இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது செல்ஃப் டிசிப்ளின். ஒரு மனிதனுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னாங்க உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. துறவிமார்கள் எங்கேயும் பிரச்சனை செய்ய மாட்டார்கள், பிரச்சனை உருவாவதற்கு காரணமாகவும் இருக்க மாட்டார்கள். காரணம் என்னென்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின். உற்றோர் உறவினர் கிடையாது, பற்றுதல் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, குடும்பம் கிடையாது. அப்போ அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் அது வேறு மாதிரிங்க. ஆனால் நம்மை போன்ற கிரகஸ்தர்கள், குடும்பம் இருப்பவர்களுக்கு எங்கே இருந்தாலும் கூட ஒரு பற்று நமக்கு இருக்கும். நம்முடைய குழந்தையின் மீது ஒரு பற்று இருக்கும், குடும்பத்தின் மீது ஒரு பற்று இருக்கும். ஆனால் அதே கிரகஸ்தர்கள் ஒரு அரசாங்க பொறுப்பில், மக்கள் பணத்தில் நாம் சென்று உட்காரும் பொழுது அந்த பற்று வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்தை அங்கே நாம் கொண்டு வருகின்றோம். ஒரு ஆன்மீகம் எல்லோருக்கும் இருக்கணும். ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அரசியல்வாதியாக இருந்தாலும் துறவிமார்களாக இருந்தாலும் நெற்றியிலே கண்டிப்பாக விபூதி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னாங்க, என்னை பொறுத்தவரை அந்த மக்கள் வரிப்படத்தில் ஒரு மனிதன் வந்து அமரும் பொழுது எவ்வளவு பெரிய பற்று இருக்கக்கூடிய மனிதனால் தவறு கிடையாதுங்க. குழந்தையின் மீது பாசம், ஒரு மனைவியின் மீது பாசமோ, தந்தை தாயின் மீது பாசமோ, குடும்பத்தின் மீது பாசமோ தவறு கிடையாது. ஆனால் மக்களுக்காக வந்து அமரும் பொழுது அந்த பாசம் தான் செய்யக்கூடிய ஒரு வேலையை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றோம். இன்றைக்கி தமிழகத்தில் சில கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இல்லாத காரணத்தினால தான் தன்னுடைய பையனை முன்னிறுத்தணும், தன்னுடைய பொண்ணை முன்னிறுத்தணும், குடும்பத்தை முன்னிறுத்தணும், தன்னுடைய குடும்பம் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கே ஆன்மீகம் இல்லையோ மற்றவங்க அவங்க குடும்பத்தை முன்னிறுத்துவாங்க. எங்கே ஆன்மீகம் இருக்கிறதோ மக்களை முன்னிறுத்துவார்கள். இது அடிப்படை. நீங்கள் அரசியல் நல்லா கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் வரணும். குறிப்பாக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆன்மீகம் இருக்கணும், அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகம் இருக்கணும். அதைத்தான் ஐயா அவர்கள் ரொம்ப நுட்பமாக அதை சொன்னார்கள் என்று நான் புரிந்து கொள்ளுகின்றேன் இந்த நேரத்தில். அருமை சொந்தங்களே, இன்றைக்கி நாம் எல்லோருமே பேசுகின்றோம் தமிழகத்தில். இது அரசியல் மேடை கிடையாது. இருந்தும் கூட அரசை பொறுத்தவரை இன்றைக்கி நாம் ரொம்ப மனசில் ஒரு சின்ன எல்லோருக்கும் ஒரு தர்ம சங்கடம் என்னன்னாங்க, வழிபாட்டு முறைகளுக்குள்ள ஒரு அரசு வரக்கூடாது என்பதிலே நாம் எல்லோரும் கூட தெளிவாக இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய வழிபாட்டு முறைக்குள்ள ஒரு அரசு வரக்கூடாது. மக்களால் தங்களுக்காக, தன் சமூகம் சார்ந்த மக்கள் அவர்கள் சமூகத்துக்காக தனித்தனியாக தன்னுடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக. அதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்ட பிறகு தான் தமிழகத்தில் இந்த அரசியல் சூழல் கைவிட்டு வேற எங்கேயோ போன மாதிரி ஒரு இடம் இருக்குது. பொது வாழ்க்கையிலே ஊழல் வந்து விட்டது, ஒரு மக்கள்கிட்ட நேர்மையான ஆட்சியாளர்கள் இல்லை என்கின்ற குமுறல், அது எல்லாம் கூட இது கூட யாகம் மூலமாக நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கடவுளை நம்பாதவர்கள் இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது எப்படி எங்கேயோ பண்ணுற யாகத்தினால தமிழகத்துக்கு நல்லது நடக்கும்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு மாட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு ஒரு மாட்டை கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாடு தண்ணி குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் தானாக போய் தண்ணி குடிக்கும். ஆனால் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு நினைக்கிற ஒரு மாட்டை நீங்கள் வாயை திறந்து தண்ணி உள்ளே ஊற்ற முடியாதுங்க. அதனால தான் தமிழகத்தில் சில பேர்த்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் அவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு தான் அதை நம்புவாங்க. நம்பாதவர்கள் மற்றவங்களை பார்த்து கேலி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாத சில பேர் நம்பாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த 108 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அந்த ஹோமம் என்பது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனல் எனர்ஜி, நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல், எல்லா இடத்திலும் அமைதி. அதே போல் தமிழகத்தில் ஒரு குடும்பத்திலும் ஒரு அமைதி. அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை, தன்னுடைய மதத்தை நம்பக்கூடிய முறை, கடவுளை தரிசிக்கக்கூடிய முறை, தான் காலையிலிருந்து மாலை வரை செய்யக்கூடிய பணியில் ஒரு நேர்மை, ரோட்டில் நடந்து எங்கே நடந்து சென்றாலும் கூட ஒரு பாதுகாப்பு, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மன அமைதி வரும். வெறும் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மன அமைதி வந்து விடுமான்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு வெளியே நீங்கள் ஒரு ரோட்டில் தான் நடந்து போகணும், கோயிலுக்கு வெளியே ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கணும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அரசியலும் கூட அந்த மன அமைதி கொடுக்கக்கூடிய அரசியலாக இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் தன்னுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்,
உள்ள இருக்கக்கூடிய அதீதமான திறமையை அவர்களால் பறைசாற்ற முடியும். நிச்சயமான அதற்கான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று முழுமையாக நம்புகின்றேன். எப்பொழுதுமே சுட்டரிக்கின்ற வெயில் நல்ல கடுமையான பிறகு அந்த வெயில் மறைய ஆரம்பிக்கும் பொழுது கருமேகம் வரும். அப்போ கொஞ்சம் குளிர்ச்சி வரும், அப்போ மழை வரும், அப்போ குளங்கள்லாம் நம்பும், அப்போ தாமரை மலரும். அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த சுட்டரிக்கின்ற காலத்திற்கு பிறகு ஒரு தாமரை மலரக்கூடிய காலம் நிச்சயமாக தமிழகத்திலே வந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் நீங்களும் ஒரு ஆன்மீக பற்றாளர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்னதான் நாம் வெறுத்தாலும் கூட அரசியல் என்பது உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, நீங்கள் வாங்குகிற டிக்கெட்டில் அரசியல் இருக்குது. நீங்கள் ஒரு பால் வாங்குறீங்க, அந்த பால் இருக்கக்கூடிய சுத்தத்தில் அரசியல் இருக்குது. நீங்கள் செருப்பு போட்டு ரோட்டில் நடக்கிறீங்க, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய குண்டும் குழியில் அரசியல் இருக்குது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு அது தொந்தரவு ஏற்படுதா, அதில் அரசியல் இருக்குது. மற்ற மதங்கள் ஒளிபரப்பக்கூடிய கருவிகளில் வரக்கூடிய சவுண்டு கூட அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. அதனால் அரசியலை தயவு செய்து ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு தனிமரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி விடலாம் என்று யாரும் நம்பக்கூடாது. காரணம், சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவு 50% எப்போவுமே தாண்டாதுங்க. 50, 48, 49%. குறிப்பாக உமா ஆனந்தன் அக்கா இந்த பகுதியில் வெற்றி பெற்றிருப்பது ஒரு பெரிய சரித்திர சாதனை. அவர் வெற்றி பெறக்கூடாது என்று எவ்வளவு பெரிய சக்திகள், எவ்வளவு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம், பாகிஸ்தான், நார்த் கொரியாவை தவிர அத்தனை ஈகோ சிஸ்டம் இங்கே வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்பாக உமா ஆனந்த அக்கா அவர்கள் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று அந்த ஒற்றுமை எப்படி காமிச்சிங்களோ, இவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்று எப்படி ஒரு பெரிய ஒரு மெசேஜை தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தீர்களோ, அது நிச்சயமாக 2026 தேர்தலும் நல்லவர்களுக்கு, நல்ல கட்சிக்கு, ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய கட்சிக்கு. நான் அதாவது பேசிட்டு போய் நாராயண சாஸ்திரி சாமிகளுக்கு பிரச்சனையாகி போயிடும். அதனால தான் நல்ல கட்சிகளுக்கு, நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். அரசியலை தயவு செஞ்சு தள்ளி வைக்காதீங்க என்று சொல்லி இந்த 108 நாட்களும் கூட மிகச் சிறப்பாக இந்த யாகம் நடைபெறட்டும். மக்களுக்கு நல்ல ஒரு மனது, நல்ல ஒரு அன்பான ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நாராயண சாஸ்திரி சுவாமிகள் அவர்களுக்கு என் பாதத்தை தொட்டு வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், துறவி பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.